மாம்சத்துக்குரியவர்களால் விளக்கப்படுகிற கிருபை அது அது விளக்கி சொல்லும் போதே அது அசிங்கமாக இருக்குமா. பைபிள் அப்படிதான் சொல்லுது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தேவனுடைய நீதி நம்ம எப்படி நடத்துமோ அதை அப்படி நடத்திடும். அதை குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டிய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வசனம் கூட இருக்கு, தேவனுடைய நீதி நம்மளை எப்படி நடத்துதான். சங்கீதம் 85:13. எத்தனை பேர் தேவ நீதியை பெற்றிருக்கிறீர்கள்? கைத்துக்கு ராமன் சொல்லுங்க. நீங்கள் சுயநீதி இருக்கிறா, தேவ நீதியில் இருக்கிறீர்களா? அப்ப நீதி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த நீதி என்ன செய்யும் தெரியுமா? வாசிங்க. நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நம்மை கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். என்ன சார் தேவநீதின்றீங்க? தேவநீதி வந்தா போதுமா? இயேசு மாதிரி வாழ வேணாமா? இயேசுவின் அடிச்சுவடியில் நடக்க வேண்டாமா? அவரை போல நீங்கள் இருக்க வேண்டாமா? தேவநீதியை பெற்றுக்கொண்டால் போதுமா? நீதி வந்தா போதுமா? உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வேண்டாமா? மிக தெளிவாய் சொல்லுகிறது, நீதி ஒருவனுக்குள் வரும்போது அது அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிலைநிறுத்தும். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். புரியுதா? அப்ப நீதி உள்ள வந்துருச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இயேசுவின் அடிச்சுவடுகளுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? வர ஆரம்பிச்சிரும். சார் பேட்டரியை மாட்டோம்னா பொம்மை வேலை பார்க்குதுல்ல, அப்படித்தான். ஒன்னால இதை புரிஞ்சுக்க முடியலன்னா விட்டுரு. இருக்கிறவன் என்ன செய்யாத, குழப்பாத. ஆமென். தேவ நீதி எனக்குள் வரும்போது, உங்களுக்குள் வரும்போது அது உங்களுக்குள்ள வேலை பார்க்குது. இப்ப இதோட நீங்க வேற ஏதாவது கலக்கும் போது you are damaging God's grace. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே கோலியாத்தை கொன்றது யாரு? தாவீது. இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டேவிட்னா கிரேஸ். பைபிள் சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் கிருபை அதிகமாக பேசுனது யார் சொல்லுங்க? தாவீது. அவன் லைஃப் நீங்கள் கிரேஸை பேசணும்னா அதுக்கு ஆப்டான ஆள் யாருன்னா நம்மளை மாதிரி ஆட்கள். நாங்கள் தான் சொல்லக்கூடாது, அப்போ நம்ம மற்றவங்களாம் நல்லவங்கன்னு ஆயிடுவாங்க. நம்ம தான்னா எல்லாரையும் சேர்த்து. ஏன்னா நீங்கள் யாருமே தகுதி இல்லாதவங்க, உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் பேச தாண்ட உரிமை இருக்குது. அதுக்கு பேர் கிருபை. ஆனால் சவுல் எதுக்கு அடையாளம்? தாவீது கிருபைக்கு அடையாளம். சவுல் எதுக்கு அடையாளம்னா பிரமாணத்துக்கு அடையாளம். கோலியாத்தை கொல்லும்போது எல்லாரும் போய் சண்டை போடுவோன்னு போனான். எல்லாரும் சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு சொன்னாலே இது பிரமாணம். ஒரு ஆள் சண்டை போடுறாரு, அவர் ஜெயிச்சுனா நாங்கள் எல்லாம் சந்தோஷமாகறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கிருபை. இப்போ இந்த இடத்துல கோலியாத்து நின்றுக்கிட்டு இருக்கிறான். இங்கிட்டு யார் நிற்கிறா? சவுல் நிற்கிறான். அங்கே இருக்கிறதுலே டாலஸ்ட் அவன் தான். அவனுக்கு கூட ஒரு லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருக்கிறார்கள். ஒன்னோட ஒன்று நிறைய இருந்துச்சுனாலே அதுக்கு பேர் என்ன? பிரமாணம். ஆனால் இங்கே ஒன்று தான் நிற்கிது. ஒரே பலியினாலே கை தட்டுவாருக்கு. ஆமென். அங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கணும், சரியா? இதோட அது வேணும், அதோட இது வேணும், இதோட அது வேணும், நல்லது பிரமாணம். சவுல் தனியா நிக்கல, டீமா நிக்கிறான். ஆனா தாவீது தனியா நிக்கிறான். அங்க ஏகப்பட்ட பிரமாணம் சேர்ந்தும் கொல்ல முடியாத கோலியாத்தை ஒரே ஒரு சிலுவை முற்றிலுமாய் செய்து முடித்தது. சோ இதுதான் சவுல் நிக்கிறான், அவன் கூட ஆட்கள் நிக்கிறாங்க பிரமாணம். இங்கிட்டு தாவீது சிங்கிள் மேனா நிற்கிறான் கோலியாத்தை கொல்றதுக்கு. இப்போ கோலியாத்தை பிரமாணத்தால் கொல்ல முடியல. பழைய ஏற்பாட்டினாலே சீனாய் மலையினாலே பிசாசை ஜெயிக்க முடியல. ஆனால் தாவீதின் குமாரன் அதை என்ன செய்தார்? சிலுவையில் ஒரே நபராக போய் அடித்து தகர்த்துட்டாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ தாவீதும் சவுலும் பேசுகிறாங்க. இதுதான் இப்போ சீனு. தாவீதும் சவுலும் பேசலை, கிருபையும் பிரமாணமும் பேசுது.
இப்போ இந்த பிரமாணம் என்ன செய்யுது? கிருபை கூட மிங்கிலாக பார்க்குது. என்ன செய்ய பார்க்குது? ஆனால் கிருபை என்ன சொல்லுது? தலை நில்லு, நான் வந்து தனியாக தான் நிற்பேன் அப்படின்ட்டு. இதுதான் இன்னைக்கு நடக்குது. இப்போ நம்ம பார்ப்போம், ஹவு டேவிட் அண்ட் சால் டாக் வித் ஈச் அதர், தே ஸ்போக் வித் ஈச் அதர். அதுலேருந்தே தெரியும் இன்னைக்கு எப்படி இந்த உபதேச கலப்படங்கள் உள்ளே வருகிறது என்பதை பார்க்கலாம். 3 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். தாவீது சொல்றான், இந்த கோலியாத்தை நான் இன்னைக்கு கொல்லுவேன் அப்படின்றான். உடனே எல்லாம் போய் சவுல்ட்ட வந்து என்ன செய்றாங்க? சொல்றாங்க. ரைட், வாசிங்க. அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவனின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். இங்க பாருங்களேன், தாவீது வந்து சவுல்ட்ட சொல்றான், இந்த கோலியாத்தை பார்த்து யாரும் பயப்படவே வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, பிசாசை பார்த்து பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது கிருபையின் உபதேசம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சார். அவன் வந்து பாருங்க இரவு நேரத்தில் உங்களை தாக்குவான், அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னாலே இது சவுல் குரூப். இவனை பார்த்து ஒருத்தனும் பயப்படாத, கைத்தட்டுக்கு வருது வரைக்கும் ஒருத்தனும் பயப்படாத. தட்ஸ் வாட் கிரேஸ் மெசேஜ். எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி எவரோ ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பியை தலையில் கையை வச்சு, உங்களை லூசிபரே சோதிக்க போகிறான் அப்படின்ட்டார். யாரு? லூசிபர். உடனே அவன் பாருங்க, இது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவனுக்கு வந்து டாக்டரேட் கொடுத்த மாதிரி பார்க்குறாருலாம். என்ன லூசிபரே சோதிக்கிறேன்ட்டு, என்ன லூசிபரே சோதிக்கிறேன் இருக்காரு. என்ன லூசிபர்? அடா பாவி, என்னடா கழுதையில் என்னதுடா அது? முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் அது சாணிதாள்ரா. இது லூசிபரே சோதிக்க போறாருல, ஏதோ கூப்பிட்டு விருந்து வைக்க போறாரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். பார்க்கறதுலாம் சோதிக்க போறாரு, என்ன சோதிக்க போறான்னு சொல்லிட்டாரு, என்ன சோதிக்க போறான். இன்னொரு பாசிங்க, வாடா உன்னை சோதிக்கிறானா எங்கெல்லாம் விட்டுற போறானா? அவன் பேரே சோதனைக்காரன், அவன் வேலையை அம்பிட்டு பேரையும் சோதிக்கிற. இதுவரை நீ விசுவாச அறிக்கை பண்ணிட்டு இருக்கிற, என்ன சோதிக்க போறான் பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சார் அப்படின்னாலே அவன்கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். People, they are making you afraid, they are threatening you by using the term demonology and devil and demons, evil spirit, devil spirit, evil வேற, devil வேற, சாத்தான் வேற, அடுத்து unclean spirit வேற. உள்ளுக்குள்ள போய் ஒரு பெரிய ஸ்டடியா பண்ணியிருக்காங்க சார். ஒருத்தர் குற்றம் வேற, மீறுதல் வேற, பாவம் வேற, இப்படி ஏகப்பட்ட வேறன்றார். நான் வந்து இவ்வளோ வேற இருக்கான்றவர் என்ன, அது எத்தனை வேற இருக்கட்டும், அத்தனையும் சேர்த்து நான் செலுத்திட்டேன் சிலுவையில். அமைதியாக விட்டுரு. நீ பொங்கல் தின்னான்னா பூரி தின்னானடா, அத்தனையும் சேர்த்து பில்லு நான் கட்டிட்டேன்ல. நீ ஸ்பெஷல் தோசை தின்னா இவன் வந்து பூரி தின்னான்னுக்கிட்டு இருக்கிற, அம்புட்டே சிலுவையில் செலுத்திட்டாரு. ஸோ நல்லா பாருங்கள், டைமென்ஷன் வேறு டைமென்ஷனுக்கு வரும்போது பழைய விஷயங்கள் நீங்கள் விட்டுறணும். இங்கே எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாவீது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, யாரும் பயப்படாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, பிசாசுக்கு பயப்படாதீங்க. கை தட்டுங்க ஒரு. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டாம். தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். இதுதான் சார் அந்த பிரமாணம். ஏன்னா நாங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கோம். we are trained people. அதான் சொல்ல வரேன், நாங்கள் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறோம். நாங்களாம் வந்து அதிகாலையில் முழங்கால தேய்ச்சிருக்கோம் தம்பி, முழங்கால தடவி போகிற தம்பி, தேய்ச்சிருக்கேன் தம்பி. சும்மாவா கட்டின அவ்வளோ பெரிய தச்ச, முழங்காலே கட்டினேன். உன்னால் அது முடியாது தம்பி, நீ சின்ன பையன், உனக்கு எந்த ட்ரைனிங்கும் இல்லை. ஆனால் அவன் பெரிய ட்ரெயினரு, அவன் பெரிய ட்ரெயின்டு பர்சன், எக்யூப்டு பர்சன். ஏதோ ஒரு ஊழியக்கார் பிரசங்கத்திலே சொன்னார், பிசாசு அசால்ட்டாக நினைக்காத, அவன் 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு. எனக்கு கொஞ்ச நேரத்தில் கை காலம் நடுங்கிருச்சு. ஆமாம் சார், இவர் சொல்கிறது உண்மை தானே. 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 80 பேரை தூக்கி சாப்பிட்ருப்பான். நம்மலாம் ஒரு ஆளா லோக்கல் இங்கனக்குள்ளே இருக்கிறவனே நம்மளை ஏமாற்றி போடுறாங்க சார். பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இப்படின்றான் அப்படின்றாங்க. இவங்களையே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. பிசாசு எப்படா ஜெயிக்க போகிறோம்? 6000 வருஷம் விதைச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் ஆவியானவரோ இரக்கத்திலே உள்ளவர்.
அவர் இறங்கி சொன்னார், தம்பி அவன் சொன்ன உண்மைதான், அவன் 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, ஆனால் உன் கூட இருக்கிற நான் 60,000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால இப்படிதான் அரைக்குறை ஏதாவது சொல்லிட்டு போவாங்க, அங்கே போகிறத முதல்ல குறைச்சிரு இயேசு நாமத்தில். ஸோ டாக்கிங் அபவுட் டெவில், அது வந்து இவங்கெல்லாம் கிருபைன்னு பேசுகிறாலுமே கிருபைக்கு வரல சார், அவன் கிருபைக்கு வரல. சும்மா வந்து எல்லாரும் படம் பார்த்தோம், அந்த அந்த தெரியுதா, தெரியுது அந்த குரூப். இது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மைக்கே அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மக்களை பயமுறுத்த மாட்டீங்க, மக்களை உற்சாகப்படுத்துவீங்க. ஏன்னா ஒரு அதி பயங்கரமான ஒரு தேவனோடு, ஒரு மிக வல்லமையான ஞானமான ஒரு தேவனுடைய கரத்திற்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற பார்வை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது வந்துருச்சுன்னா தான் நீங்கள் அந்த லெவலில் பேச முடியும். அவருடைய மறைவில் இருக்கிறோம் நாம். தைரியமா போங்க சார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமலே போகும், வாய்க்காமலே போகும். உங்களுக்கு எதிராக நியாயத்தில் எழும்பும் எந்த நாமம் நசுக்கப்படும். ஆமென். அவனை நீ தேடியும் காணாதிருப்பாய், அவன் தலைகள் நசுக்கப்படும் இயேசு நாமத்தில். தைரியமா போங்க. நீங்கள் அவருடைய மறைவில் இருக்கிறவர்கள். தாவீது சொல்றான், அவர்கள் உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு எதிராக பேசினார்கள். இந்த ஜனங்களுக்கு என்ன பேர் சொல்றான்? உங்க பிள்ளைகள் சொல்லல, என்ன அட்ஜெக்டிவ் கொடுக்குறான்? உங்க மறைவில் இருக்கிறவர்கள். நீங்க சொல்லுங்க அவரை பார்த்து, ஆண்டவரே என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான்? உங்க மறைவில் இருக்கிறவனை பத்தி பேசி கைத்தருங்க சார். ஆமென். நீங்கள் அவர் மறைவில் இருக்கிறீர்கள். லோத்துவின் மறைவில் இருந்தவர்களுக்கு லோத்து என்ன செஞ்சான்? பிளாக் பண்ணான். அவன் ஏன் நிழலுக்கு வந்துட்டான். எவன் பிதா எதை டிமாண்ட் பண்றாரோ அதை உங்களுக்கு கொடுத்து அந்த உச்சத்துக்கு உங்களை உயர்த்தி அவர் ஸ்தானத்தில் உங்களை உட்கார வைப்பது தான் கிருபை. சாந்தூரா பாலாதியாங்கோ, தைரியமாக போங்க. உங்க வியாதி இருக்காது, நீங்கள் தேடின இடத்துல இருக்காது, இயேசுவின் நாமத்தில் மறைந்து விடும். ஆமென், ஆமென். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சுகமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், சுகமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது இருக்காது சார், அங்கே இல்லை சார், அங்கே இல்லை இயேசுவின் நாமத்தினால. ஆமென், 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 ஆமென். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். இவனுடைய என்னன்னா, நாங்கெல்லாம் வந்து மிலிட்ரிக்கு ஆள் எடுத்து எங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க. உனக்கு என்னடா ட்ரைனிங் தெரியும்? நாங்களாம் பைபிள் காலேஜில் படித்தோம் வச்சோம்னு. இங்கே பாரு, உனக்கு அங்கே ட்ரைனிங் கொடுத்தாரு, எனக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்தாரு. பைபிள் காலேஜில் 3 வருஷம் படிக்கிறாங்கல்ல, அவனுக்கு ஒரு 30 செய்தி கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது தெரியுமா? ஆனால் ரோட்டில் வளர்றான் பார்த்தீங்களா, அவன் 300 செய்தி கொடுத்துருப்பான், 300 செய்தி கொடுத்துருப்பான். பைபிள் காலேஜில் 3 வருஷம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவன் 300 பக்கம் படிச்சிருப்பான், 3 செய்தி கொடுத்துருப்பான். நாங்கள் 300 செய்தி கொடுத்துருப்போம்டா. நாங்கள் கரடியை சிங்கத்தை அடித்து காலி விட்டு அண்டர் எஸ்டிமேட்டிங். தாவீது சவுல் பார்த்த உடனே அவன் ஏஜ், அவன் டிஷர்ட்டு, ஜீன்ஸு, உட்லாண்டு ஷூவு, இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு அழகாப்பா. அவன் சொல்கிறான், நீ எல்லாம் மாட்டியிருக்கிற, ஆனால் இன்னும் நடுங்கிட்டு தானே இருக்க. தம்பி நான் டை கட்டியிருக்கேன், வந்து பாரு எவ்வளோ ஒழுங்காக வந்து இன் பண்ணியிருக்கேன், டை கட்டியிருக்கேன், வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டிருக்கிறேன், எல்லாம் போட்டிருக்கிற, ஆனால் கோலியாத்துக்கு மேலே தானே சொல்லிட்டு இருக்கிற. அதுதான் நீங்கள் மேட்ரு. உடனே இவன் சொல்கிறான், தம்பி வந்து இவன் சொல்கிறான், அண்ணே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நானும் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், நான் கொஞ்சம் வந்து வேலையெல்லாம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சவுல் என்ன சொல்கிறாரு? ஸ்டாப் பண்ணுறான். அடுத்து என்ன செய்கிறான்? கன்வின்ஸ் பண்ணுறான். பாருங்கள், அந்த இந்த லா விடவே விடாது. அடுத்த வாசியம் கிருபையை ஸ்டாப் பண்ணுவாங்க, கிருபையே இல்லைன்னு பேசுவாங்க. அடுத்து கிருபை இருக்கு ஆனாலும் அப்படின்னு வருவாங்க உள்ள. வாசிங்க அதை. அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். தாடியை பிடிச்சு அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால வந்து நான் ஊழியக்காரன்னு. அடுத்த வாசமா, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். என்னடா சிங்கத்தை கொண்டேன்? சவுல் டே எங்கடா இருந்த தம்பி இவ்வளவு நாள்? சிங்கத்தை கொண்டு கரடியை கொண்டு என்றான். அடுத்து விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான்.
என்ன பாருங்க, he had another dimension. He had the spoken word of God. அவன் தேவனுடைய வார்த்தையை பெற்று தேவனோடு இணைக்கப்பட்டவனாய் வந்து நிற்கிறான். ஆமென், 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 ஆமென். சவுல் கோலியாத் எவ்வளவு ஹைட்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஆனா இவனோ தேவன் எவ்வளவு பெரியவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ரெண்டு பேருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களை பயமுறுத்துவதற்கென்று சில ஊழியர்கள் இருப்பார்கள். அவன் என்ன சொல்லுவான், இப்படியே சொல்லுவான் கிருவன்னு சொல்லி உங்களை கொண்டு போய் குழியில தள்ளிடுவான். இதெல்லாம் பயமுறுத்துறது. என் அன்புக்குரியவர்களே, நீ இவ்வளவு நாள் என்னத்தை பண்ணி வச்சிருக்கிற? அதான் எனக்கு பெரிய கேள்வியா இருக்கு. இருக்கிறவன் வந்து கொடுமை கோயிலுக்கு போன அங்க இதோட ஒரு பெரிய கொடுமையை கொடுத்து அவனை கொண்டு. என் அன்புக்குரியவர்களே, ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு பெந்தேகோஸ்தே வட்டாரத்தால் பாதிக்கப்பட்டு மென்டலான ரெண்டு பேர் கிருபையின் உபதேசத்தை கேட்டு டிசார்டர்ல இருந்து சரியா இருக்கிறாங்க. இந்த சர்ச்சுக்குள்ள மட்டும். அவன் எந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அது பொது இடம் சொல்லக்கூடாது. நான் மதிக்கிறேன் சபைகளையும் சபையோட ஃபவுண்டர்ஸையும் மதிக்கிறேன். ஏன் மென்டல் ஆகிற நிலைமைக்கு வந்தேன்? ஒருத்தர் மென்டல் ஆல்மோஸ்ட் மென்டல் ஆகிட்டான், ஒருத்தர் டோட்டலாக மென்டல் ஆகிட்டான். என்னடானா, நான் நரகத்துக்கு போயிடுவேன், என்னால் ஒழுங்காக வாழ்கிறதுக்கு உனக்கு வழி சொல்லலை, வெற்றியுள்ள வாழ்க்கைன்னு சொல்லி தரல, அடுத்து அதை செய்ய முடியாதால் நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி கொடுத்து. எத்தனை பேர் தெரியுமா? இந்த ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான் சார். மதுரையில் மிகப்பெரிய வெள்ளையங்கி தரித்த ஒரு சர்ச்சுக்கு போன பஸ் ஸ்டாண்டில் மென்டலாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான். விடுதலையை பேசு, வெற்றியை பேசு, பரலோகத்தை பேசு. இயேசு கிறிஸ்து நரகம் சமீபமாக இருக்குன்னு பிரசங்கம் பண்ணாரு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பிரசங்கம் பண்ணாரு. ஆனால் நீங்களோ அவனை அழைத்து நரகத்தின் ரெட்டிப்பின் மகனாய் மாற்றுகிறீர்கள். டாக் த சொல்யூஷன், நாட் த ப்ராப்ளம். ப்ராப்ளத்தை பேசுவதுக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? ப்ராப்ளத்தோட வர ஜனங்களுக்கு சொல்யூஷன் பேசு. அந்த சொல்யூஷன் சிலுவையிலே முடிக்கப்பட்டது, அதை பேசு. இங்க பாருங்க, வந்து சீக்கிரம் முடிக்கிற வாசிமத. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இங்க வந்து தாவீது சொல்றான் அவனை ஈஸியா அடிச்சிடலான்றான். சவுல் சொன்னா ஈஸி கிடையாதுன்றான். எல்லாம் சொல்லுங்க. தாவீது சொல்றான் ஈஸின்றான். எல்லாம் சொல்லுங்க. தாவீது என்ன சொல்றான்? ஈஸின்றான். சவுல் சொல்றான் ஈஸி கிடையாதுன்றான். அவ்வளவுதான். ஒரு குரூப் ஈஸின்னு பிரசங்கம் பண்ணுதா, இவங்க எல்லாம் தாவீதின் வம்சத்தார். ஒரு குரூப் கஷ்டம் பிரசங்கம் பண்றாங்களா, இவங்க இவ்வளவு சவுலோட கூட்டம். அவ்வளவுதான், எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்கன்றேன். நான் சொல்ற புரியுதா? கஷ்டம் கஷ்டம் பேசுறேன், அம்பிட்டு பேரும் சவுல் குரூப். ஈஸி அப்படின்னு பேசினா அவன் தாவீதின் குமாரர்கள். ஆமாம், நாங்கள் அதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீ கஷ்டம் சொல்லுவ, உன்னால் அழிக்க முடியாது. நாங்கள் ஈஸின்னு சொல்றோம், அங்கே நடக்கும் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் நடந்ததை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாசிமா சீக்கிரம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். ஆமென். அடுத்து அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சூப்பர், ஹல்லேலூயா. உடனே நீங்க சவுல் நல்லவன் நினைச்சிட கூடாது. அடுத்த மேட்டர் இருக்கு. கிருபை நல்லது, கிருபை நல்லது, கிருபை பேசுவோம். இன்று முதல் நம்ம எல்லோரும் கிருபை பேசுவோம். ஆனாலும் அப்படின்றான் சவுல் போன்னு சொல்லிட்டு. இப்பதான் பாருங்க, தாவீது கிட்ட சவுல் தன்னை கலக்க பார்த்தான். கிருபையோடு பிரமாணம் தன்னை கலக்க பார்க்கிறது. இப்ப தாவீது கொல்ல வந்துட்டான்ல, சவுல் சொல்றான், வாசிங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்தான். புரிஞ்சவங்கள அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையின் மக்களுக்கு பிரமாணத்தில் பேசுற என்ன செய்யறான்? பிரமாண ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுறான். உபவாசத்தை போடு, ஆனா கிருபைதான். அடுத்து முழங்கால் போடலாம், தப்பு இல்லை. ஆனா நீ சொல்ற முழங்கால் வேற முழங்காலா இருக்கு. அதை போடு, இதை போடு, அதை போடு, கோலியாத்தை கொள்ளு. He wanted to mix. இன்னைக்கு அது நடக்குது. பேலன்ஸ் ஒரு பெயரிலே இதையும் செஞ்சுக்காங்க, இதையும் சேர்த்துக்காங்க, இதையும். அவன் என்ன செஞ்சுட்டான்? இந்தாப்பா ஏன் ட்ரெஸ்ஸே உனக்கு கொடுக்குறேன்டா. இல்லை, ராஜாவே ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. இவனால் ஒன்றும் செய்ய முடியல. இந்த தொடக்கத்தில் கிருபையில் வந்தவன் அப்படி தான். சரி கொண்டாங்க சார், மாட்டிக்கிட்டான், இதையும் மாட்டிக்கிட்டான். இவங்க சொல்லிக் கொடுக்குற இவங்க பழைய ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, நடுராத்திரியிலே கூப்பிடு. கிருபைதான், இதையும் சேர்த்துக்க, எதையும் தூக்கி இதை மாட்டிட்டான். அடுத்து வெண்கலமான ஒரு சீராவை, ஒரு தலைச்சீரா போட்டான். அதை போட்டோன்னே இவன் கலக்கு இறங்கிட்டான்.
வெயிட் ஓவர் ஆகி போகுது சார், இதையும் வச்சுட்டான், இதையும் மாட்டிட்டான். அடுத்து ஒரு கவசத்தையும் அவனுக்கு தற்பித்தான். கவசத்தையும் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டி கொண்டு, பாருங்க, அவன் பட்டயத்தை கட்டிட்டான். கெட்டினா இது இங்கிட்டு இழுக்குது, அது அங்கிட்டு இழுக்குது. You cannot mix the law and grace. கைத்தடுங்க ஒருவருக்கு ஆமென். You can't mix. You can't sail in two boats. என்ன சொல்லுவாங்க, ரெண்டு படகுல நீ பிரயாணம் செய்யவே. யோசித்து பாருங்க, இங்கிட்டு இந்த படகுல ஒரு கால், இங்கிட்டு ஒரு படகு கால் வச்சா ரெண்டு Don't mix anything with grace. உடனே தாவீதுக்கு பட்டயத்தை கட்டிட்டான், இதை கட்டிட்டான். கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒருத்தன் டீ வாங்க போனவன், இங்கே தாவீது இருந்தார் எங்க, இங்கே ஒரு கிருபை பிரசங்கி இருந்தார் எங்க, அவர் இப்போ வந்து பிரமாண பிரசங்கி ஆயிட்டார். ஆனால் தாவீது சுதாரிச்சிட்டான். கைத்தட்டுங்க ஒருத்தர் ஆமென். நடந்து பார்க்குறான், அவனால முடியல. சொல்லிட்டான், சார் இதெல்லாம் நமக்கு ஆகாது, கழட்டிடுங்க. கிரேஸ் அலோன். நான் கிரேஸ் நீ என்ன சொல்லணும், அலோன், கிரேஸ் அலோன். ஆமென், கிரேஸ். ஆமென், ஆமென். சொல்லிட்டான், சார் சவுல் சார், உங்க ட்ரெஸ் எனக்கு ஒத்து வராது சார், என்னை விட்டுருங்க சார். கிரேஸுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு சார். இட் இஸ் த ஸ்டைல் ஆஃப் லிபர்ட்டி. ஆமென். வாசிமா. அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால். யாருக்கு? அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால், தாவீதுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக் கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. எதெல்லாம் உங்க மேல வச்சுச்சோ கடந்த கால சபை, அதெல்லாம் கலைந்து எறியுங்கள். இயேசுவின் நாமத்தில் கலைந்து எறியுங்கள். இங்கே நீங்கள் மணவாளனை பார்த்திருக்கிறீர்கள், ராஜாதி ராஜாவை பார்த்திருக்கிறீர்கள். அவைகளை அவன் கலைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு, ஒரே ஒரு கையில ஒரு தடியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை நேரம் ஆத்துக்கு போறான். என்னடா காத்துல குளிக்க போறான்னு விரட்டுறான். அங்க போனா செகால்னு தப்பு 4 கல்லை எடுத்து பையில போட்டு, ஓகே சார். இன்னும் புரியலையே. கவசம் வேணான்ற, பட்டயம் வேணான்ற, உபவாசம் வேணான்ற, ஜெபம் வேணான்ற, அது வேணான்ற, இது வேணான்ற. எப்படா ஜெயிக்க போற? நாங்க ஜெயிக்கவே போல, நாங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம் சார். ஏற்கனவே எங்கள் வெற்றி சிலுவையிலே முடிக்கப்பட்டிருக்கிறது. வாசிமா. 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து 5 கல் எடுத்தான். அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு கோலியாத்து கூட 5 பேர் அண்ணன் தம்பி, எடுத்து 5 கல்லை தூக்கி மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடிச்சுக்கிட்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையில் போனான். எல்லாருக்கும் என்னன்னா, 50 பேர் பார்க்குறாங்க, இவன் கோலியாத்துக்கிட்ட போனது கூட பெரிய விஷயம் இல்லை, நம்ம ஐட்டம் எதுவுமே போடாமல் போகிறாங்கடா. நாங்கள் என்னென்னமோ சொல்லி கொடுத்தோம், எதுவுமே தேவையில்லை, எல்லாமே சிலுவையில் முடிஞ்சிச்சுன்னு போகிறானே, இவனால் முடியுமானா? உன்னால் முடியாதது அவன் முடியும். நீங்கள் யோசித்து பாருங்க அந்த சீனை. 50 பேர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய அரக்கனை கொள்ற எல்லாமே பயந்து நிற்கும்போது ஒரே ஒருத்தன் போய் ஒரே போட்டு போயிடுவான். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா வந்து இதைத்தான் இயேசு செய்தார். ஒரே கல்லினாலே தாவீது பெலிஸ்தீனை காலி பண்ணானா, ஒரே பலியினாலே சிலுவையில் அவனை முடித்தார் தேவன். ஆமென். வாசிமா தொடர்ந்து சீக்கிரம். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். அவனும் வரான். அடுத்து பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, இங்க பாருங்க, அவன் சுத்தி பார்க்கிறான். நிறைய நேரங்களில் பிரசங்கம் பண்ண போகிறப்ப அங்கே இருக்கிறேன், சுற்றி பார்ப்பான், எங்கே பிரசங்க காணா, இந்த வந்துருக்கேன். அவன் தேடுறான், எங்கேயா கொல்ல வந்தவன் யாரையான்னு. சுற்றி பார்த்து தாவீதை பார்த்தா கையில் ஒரு குச்சி மட்டும் வச்சிருக்கிறான். அவன் பார்த்துட்டே, நாயாடா? அவன் கேட்குறான் ஒரு கேள்வி, வாசிங்க.
பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவனுக்கு இவன் வந்தது கூட கோவம் இல்லை, வெறும் கையில கம்பம் மட்டும் எடுத்து வந்திருக்கிறானே. அப்ப நீ எந்த அளவு நல்லா தெரியுது அவங்களுக்கு. அத்தனை உங்க டெக்னிக்கும் வச்சு நீங்க பிசாசு அடிக்கிறது மேட்டரே கிடையாது. ஒரு டெக்னிக் இல்லாம அடிக்கிறீங்க பாருங்க, அங்கதான் வந்து பிசாசு வந்து வருத்தப்படுறான். என்னடா ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றாங்க, அவன் பாட்டு தூங்கி எந்திரிச்சு இயேசு நாமத்தில்றாங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இது வேற ஒரு அனந்த ஞானம். இதுக்கு பின்னாடி தேவனுடைய ரிவெஞ்ச்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. பல ரிவெஞ்ச் இருக்கு. ஏன் உங்களை இந்த ஸ்டைலில் கொண்டு போய் காலி பண்ணுறாரு? ஓகே நண்புக்குரியவர்களே, நாம் வந்து டிசிப்ளினை வந்து வேண்டாம்னே சொல்லலை, நீ சொல்கிற டிசிப்ளினை வேண்டாம்னு சொல்கிறோம்.